இதுவும் லாரன்ஸ் சம் தான். ஃபோர்ஸ் சார்ஜர் பார்ட்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்வர்ட் ஸ்பீடு கொடுத்துட்டாங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸிட்ஸ் இந்த டைரக்ஷன் சவுத் டு நார்த். இப்போ இதில் ஒன்று பார்த்தோம்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க சவுத் டு நார்த். ஆனால் பார்ட்டிக்கல் வந்து ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்வர்ட். யூஸ்வலாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் என்ன பார்த்துருக்கேன்னா, நம்ம இந்த இது யூஸ் பண்ணுறதுனால நார்த்து சவுத்து இங்கே வந்து ஈஸ்ட் வெஸ்ட்னு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து என்ன ஆகும்னா, இது ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலினா நார்த்து சேம் டைரக்ஷனுங்கிற ஒரு சில குழந்தைகள் அந்த மாதிரி பார்ப்பாங்க. கிடையாது, எப்போவுமே சவுத்து நார்த்து தனியாக கொடுத்து இன்னொன்று வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணிடணும்னா ஒரு டேபிள் மாதிரி டேபிளை இமேஜின் பண்ணிக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேன் வரைஞ்சிக்கணும். இந்த பிளேனில் இது என்னது, இது எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து என்னது, இது வந்து ஒய் ஆக்சிஸ். அப்போ இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், இது வந்து ஜெட் ஆக்சிஸ். கரெக்டா? ஸோ இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், இது நெகட்டிவ் ஜெட் ஆக்சிஸ். இப்போ நான் இந்த பிளேனில் என்ன பண்ணிட்டேன், ஒய் டைரக்ஷனில் என்னுடைய ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்வர்ட் வித் த ஸ்பீட் ஆஃப். அப்போ விங்கிறது வந்து என்னது 5 × 10⁴ km/s. எந்த இடத்துல வெர்டிக்கலி ப்ரொஜெக்டட், அதை நான் ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துருக்கிறதுனால எனக்கு ஜே வெக்டார்னு நான் குறிக்கிறேன். சரியா, யூனிட் வெக்டார். இப்போது இது வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், நான் நார்த்து இந்த டைரெக்ஷனை வந்து நான் நார்த்துன்னு எடுத்துக்கலாம். புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்பவும் போல வைக்கிற மாதிரியே நான் இது பண்ணுறேன். ஸோ இப்போ இது என்ன ஆகும், இது நார்த்து இது சவுத்துன்னு நான் எடுத்தேன்னா இப்போ என்ன ஆகுது, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது, என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டுவர்ட்ஸ் நார்த் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக இங்கே. ஸோ பி = -2 டெஸ்லா. சரியா, இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன், -2 டெஸ்லான்னு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இது எந்த டைரெக்ஷனில் -z ஆக்சஸ்ங்கிறதுனால -kல நான் எடுத்துட்டேன். ஓகேயா? ஸோ இப்போ இது -kன்னு எடுத்ததுனால -2 டெஸ்லான்னு போட்டால் போதும். கே புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம என்ன பண்ணணும், பி இருக்குது வி இருக்குது, நமக்கு Q வேல்யூ 50 மைக்ரோ கூலம். ஓகே, ஸோ அது வந்து 50 × 10⁻⁶ கூலம். இப்போ நான் என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் = QV × B. சரியா, அப்போ வந்து Q வந்து என்னது 50 × 10⁻⁶, V என்னப்பா 5 × 10⁻⁷. ஏன்னா கிலோமீட்டர் இருக்கிறனால மீட்டரில் மாற்றிட்டு இது J × கிராஸ் B என்னது -2K கிராஸ். கரெக்டா? ஸோ இப்போ என்ன ஆகும், எனக்கு J × K என்ன, J × K வந்து எனக்கு வந்து இது வந்து சைக்கிளிக் ஆர்டரில் இருக்குது. IJK சைக்கிளிக் ஆர்டரில் இருக்கு இல்லையா? ஸோ J × K என்ன ஆகிடும், எனக்கு I தான் வரும். இந்த மைனஸ் சைன் அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகிடும் எனக்கு, ஸோ -50 × 10⁻⁶ × 5 × 10⁻⁷ × 2 I × J × Kக்கு பதிலாக நான் என்ன எடுத்திருக்கேன், I கேப். ஸோ இப்போ என்ன ஆகும், 5 × 2 10 ஆகிடுமா, 10 × 50 வந்து 500. ஸோ 500 இங்கே வந்து ஒரு 5000 வரும். ஏன்னா இங்கே வந்து இது வந்து -6 + 7 வந்து 1. இங்கே வந்து 550 × 5 × 2ல் வர்றது 500. ஸோ எனக்கு என்ன ஆகும், 3 zeros வரும். ஸோ ஃபோர்ஸ் = 5000 நியூட்டன் ஆகும். ஆனால் ஃபோர்ஸுக்கு டைரக்ஷன் இங்கே இருக்குது, மறந்துடாதீங்க. ஸோ இட் இஸ் -I கேப். -I கேப்புங்கிறது என்னது, இது நார்த்துனா உள்பக்கம் நார்த்து. சரியா, இப்போ இங்கே வந்து என்னது, எனக்கு ஈஸ்ட்டு, இங்கே வந்து என்னது, எனக்கு வெஸ்ட்டு, இந்த சைடு என்னது, எனக்கு சவுத்து. இப்போ இந்த மாதிரி. ஓகே, அப்போ எனக்கு டுவர்ட்ஸ் வெஸ்ட். ஃபோர்ஸ் வந்து என்ன இருக்கும், ஃபோர்ஸ் டைரக்ஷன் இஸ் 5K நியூட்டன். 5Kனா கிலோ நியூட்டன் ஆர் 5000 நியூட்டன் டுவர்ட்ஸ் வெஸ்ட். சரியா?